அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் செபி, அதாவது பார்த்தீங்கன்னா நியூ சேர்பர்சன் ஆஃப் செபி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதவி பூரிபுச் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11th பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அவர் பேர் டுஹின் காந்தே பாடி அப்படிங்கிறவர் இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறாரு. இவர் அடுத்த 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா செபி சேர்பர்சன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நிறைய ரெகுலேட்டர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா செபில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்என்டோல நிறைய இந்த லாட் சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் நிறைய லாசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாட் சைட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாக்ஸஸ்க்கு கொஞ்சம் அந்த கேபிட்டல் கெயின் ஸ்மால் டேக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இவர் புதுசாக வந்திருக்கிறாரு, துஹின் காந்தே பாடி. ஸோ இவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம்னா, அந்த என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் லாட் சைஸ் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கு. நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா 75 இருக்கு. ஸோ 75 தூரம் கொண்டு போகாமல் ஒரு 50, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு 30 இருந்தது, ஒரு 25. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம ஆப்ஷன்ஸ் பை பண்றவங்களும் சரி, கொஞ்சம் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் என்ன சொல்றேன்னா ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பங்கு சந்தை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அப்புறம் என்எஸ்சில எப்படி ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற நியூஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ரம்ப் டாரிஃப் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் முடிக்கல, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு ட்ரம்ப். அதனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்னும் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நாளைக்கு ஏதாவது சொல்லிடுவாரோ, அப்புறம் அது மூலியமா இன்னும் லாஸ் ஆயிடும்னு நினைச்சு அதாவது டெய்லியுமே ஏதாவது ஒரு சொல்றதுனால பணத்தை எப்படியாச்சும் வெளியில எடுத்துடணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இருக்கிறாங்க. அப்படியே விட்டா கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய ஒரு நியூஸை போடுறாரு, பயந்து போய் எல்லாரும் பணத்தை செல் பண்ணி வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இவர் என்னைக்கு பதவியில வந்தாரோ அப்ப இருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காரு. அதனால எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி எல்லாம் ஒரு கேப் டவுன். ஸோ கேப் டவுன் எடுத்துட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. அதாவது அது மட்டும் இல்லாமல் இப்போதான் நான் பங்கு சந்தைக்குள்ளார வரேன் அப்படிங்கிறவங்க, பங்கு சந்தைக்கு இப்போ ஜனவரி மந்த் இந்த வருஷத்துல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது உள்ளார வந்திருந்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பயந்துருப்பாங்க. ஏன்னா இது ஒரு நாம் இப்போதான் ஆரம்பித்தோம், அதுக்குள்ளார பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7% பக்கம் நிஃப்டி இறங்கி இருக்கு. ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக போக போக ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்தது அப்படின்னா பங்கு சந்தை மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்எஸ்சி இந்தியா, ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2972 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் பாசிட்டிவ் 490, டிக்ளைன்ஸ் 2414, அன்சேஞ்சில் 68. ஸோ 52 வீக் ஹைல வெறும் 8 ஸ்டாக்ஸ் தான். 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 789 ஸ்டாக்ஸ் க்ளோஸ்ல இருக்கு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 399 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோல இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 789 ஸ்டாக்ஸ், அதை விட டபுள் மடங்கா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறது கரெக்ட் தான். ஒரு கேப் டவுன் விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டி மண்டே கண்டிப்பா இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 29, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 318 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோல் இந்தியா, ட்ரெண்ட், ஹிண்டல்கோ. இந்த ட்ரெண்ட் ஹிண்டல்கோ எல்லாம் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சரிவு இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி எடுத்துட்டு மேலே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பர்சன்டேஜ்ல லூஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் பேங்க், டெக்னியம், விப்ரோ, பாரதி ஏர்டெல், எம்என்டம். ஸோ எம்என்டம் எல்லாம் கொஞ்சம் முடிக்காம விட மாட்டாங்க போல இருக்கு, தொடர்ந்து நெகட்டிவ்லேயே தான் இருக்குது. பாரதி ஏர்டெல் கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு 5G
எரிக்சன் வந்து நான் ஒரு கொலாபரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. அங்கேருந்து மேலே வந்த மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% பக்கம் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன ஒன்று அப்படின்னா ஒரு HDFC ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு 1.73. ஸோ மற்றபடி ரிலையன்ஸ் SBI அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாடரேட் க்ளோசிங் தான். ஒரு HDFC பேங்க் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கிறது, கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். வேணா அது பார்க்கலாம், மண்டே ஓப்பனிங் வச்சு தான் ஸோ நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்று தான் இந்த சேனல் பேட்டர்ன் வந்து நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சேனல் பேட்டர்ன் லோக்கு கீழே பிரேக் அவுட் நடந்தா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே, அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து 48,627. இன்னைக்கு ஓப்பனே ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே நிஃப்டி 50லையும் ஒரு டெம்பரவரியாக ஒரு சப்போர்ட் ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 420 பாயிண்ட்ஸ் பக்கம் எல்லாமே நெகட்டிவ் க்ளோசிங் தான். சென்செக்ஸ் எல்லாம் 1400 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் சைடு வந்து இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டேஞ்சர் ஜோன் தான். ஒரு F&O பண்றோம், ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி ஏதோ ப்ராஃபிட் பண்ணிடுறோம் அப்படின்னா கூட ஸோ மார்க்கெட்டை ஓவராலா பார்க்கறப்ப ஒரு பை ஜோனை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இதுக்கு அடுத்தது என்ன சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல 789 ஸ்டாக்ஸ் பக்கம் லோல தான் இருக்கு. ஸோ அகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஒரு சென்டிமெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்டா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ இந்த இடம் அதாவது லோவை பிரேக் பண்ணா ஸோ அடுத்த சப்போர்ட் என்னவா இருக்கும் பேங்க் நிஃப்டிங்கன்னா 47,915. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டா வந்து ஒர்க் ஆனது. ஸோ அகைன் இந்த இடம் வந்ததுன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா இந்த சென்டர் மீடியாவில் வந்து ஸோ ஒரு ஹேமர் கேண்டல் ஒரு பையர்ஸ் வந்து மேலே கொண்டு வந்து நிறுத்திருக்கிற மாதிரி இருக்கு. ஹையை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா மேலே வரும், இல்லை லோவை பிரேக் பண்ணா 47,915 வந்துட்டு ஸோ அங்கேருந்து பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ சேம் அஸ் ஆஃப் பேங்க் எக்ஸ். ஸோ பேங்க் எக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 54,446. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் தான். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போர்ட் ஜோன் வந்து பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் 54,445. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,898. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 47,000 இந்த இடம் 47,898. ஸோ அந்த இடம் வந்தா ஸோ தாராளமாக அகைன் அங்கேருந்து பை ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி என்ன ஆகும், நிஃப்டி வந்து ஒரேடியா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சப்போர்ட்டையுமே உடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் எது அப்படின்னா அந்த எலெக்ஷன் டைம்ல ஜூன் மந்த்ல ஒரு பெரிய ஃபால் ஆனது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஜூன் 5ல் ஒரு 1379 பாயிண்ட் வந்து ஃபால் ஆனது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் 21,795ங்கிறது அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்ப எடுத்த ஒரு சப்போர்ட் ஜோன். ஏன்னா ஆல்ரெடி அந்த இடம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் கூட கிடையாது, 4 பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்திருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியுது லோவை பிரேக் பண்ணா கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடம் ஃபில் பண்ணாதான் இங்க இருந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த இடம் ஃபில் பண்ணனா என்ன அர்த்தம், ஒன்று கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு கீழே வரணும், இல்லைன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் டவுன் எடுத்துட்டு தான் மேலே வரும். ஸோ அதனால மண்டேவும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி. ஸோ சென்செக்ஸ் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கேன் 72,020ங்கிறது அடுத்த சப்போர்ட் ஜோன். ஓகே, ஃபின் நிஃப்டி என்ன நடக்கும், ஃபின் நிஃப்டி வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் மேலே போகலை, லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே தான் வந்திருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக 22,841 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க, ஏன்னா அது பிரேக் அவுட் ஆகுமா இல்லைன்னா டச் பண்ணிட்டு மேலே வருமாங்கிறது தெரியல. மேபி அடுத்த சப்போர்ட் வந்து 22,840 வந்து இருக்கலாம் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி கம்ப்ளீட் பிரேக் அவுட், அவ்வளோதான். அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து இந்த இடம் தான், இந்த எலெக்ஷன் டைம்ஸ் சப்போர்ட் தான் அது.
ஸோ எலெக்ஷன் டைம் சப்போர்ட் வந்து 50,545. ஸோ எலெக்ஷன் டைம் சப்போர்ட்னு சொல்றேன்னு என்னடா புதுசாக ஒரு டெக்னிக்கல் வேர்டுன்னு நினச்சிக்காதீங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல இறங்கி அந்த இடத்துல இருந்து மேலே வரனால தான் அந்த எலெக்ஷன் டைம் சப்போர்ட் அப்படிங்கிறேன். ஸோ 10,545ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ லோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு. லோவை பிரேக் பண்ண கண்டினியூஸாக 10,546ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா 90% வந்து செல்லிங் ப்ரெஷர் தான். கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் ப்ரெஷர் தான். இன்னுமே கொஞ்சம் இறங்கும் 21,800. ஏன்னா இங்க வந்து ஏறும் அங்க வந்து ஏறும்னு சொல்லியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 எங்க இருந்து இறங்கி இருக்கு அப்படின்னா ஒரு 26,270ல இருந்து 22 ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இறங்குனது அப்படின்னா 4,500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துடும். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் நடந்து ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரு பேட்டர்ன் எடுத்து ஸோ இந்த இடத்துல வந்துட்டு தான் பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு வந்து வீக்கெண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 சாட்டர்டே. ஸோ சிலபஸ் வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.